Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு என்ன ஆகுனா ரொம்ப யோசிக்கிறேனோ வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷன் தான். வேலண்டைன்ஸ் டேனாலே ஸ்பெஷல் தான், சொல்லவா வேணும். கண்டிப்பா செலிப்ரேட் பண்றோம். சதி தான் எப்போதுமே ஏதாவது செலிப்ரேஷன் பிளான் எல்லாம் பண்ணும். இந்த வாட்டி கொஞ்சம் புதுசா எனக்கு அதெல்லாம் சுத்தமா வராது. ஆனாலும் நான் வந்து சதிக்கு என்னென்னலாம் பண்ணா பிடிக்கும், எதுலலாம் சரி ஹாப்பி ஆகும், சர்ப்ரைஸ் ஆகும் அப்படின்னு யோசிச்சு நான் பண்றேன். இப்ப நான் கொஞ்சம் வெளியெல்லாம் போறதால சதிக்கு எந்த டவுட்டும் வராதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து கடைக்கு போயிட்டு எனக்கும் சேமா கப்புள் ட்ரெஸ் சேம் கலர்ல எடுத்தேன். கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும். எப்போதும் நிறைய நாங்க சேம் கலர் எடுப்போம். ஆனா இந்த கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும். ரொம்ப நேரமா தேடி கிட்டத்தட்ட 1 hour ஆயிடுச்சு நான் கடைக்கு போயிட்டு வரேன். செம்ம வெயிலு, கொடை எல்லாம் வெளியே போக முடியாது, அந்த மாதிரி இருக்கு. மத்தவங்களுக்கு எப்படியோ, ஆனா எனக்கு வெயில்னா கொஞ்சம் தலைவலி வந்துரும், உள்ளே இருந்து பழக்கம் இருந்ததால. அதாவது கொடையோடயே தான் சுத்திக்கிட்டு இருந்தேன். இதான் போயிட்டு வந்துட்டேன். ஆண்டவர் ஸ்டோர் இங்க நாங்க இருக்கிற பிளேஸ்ல இது கொஞ்சம் நல்ல கடை. என்னதான் நிறைய துணி கடை வந்தா கூட இங்க வந்து கொஞ்சம் கிளாத் எல்லாம் குவாலிட்டியா இருக்க மாதிரி இருக்கும். சரி, அங்கதான் போய் எடுத்தேன். இப்ப நான் காட்டுறேன் என்ன ட்ரெஸ் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னோட காட்டுறேன். செல்ஃப் கிஃப்ட் சதி எனக்கு எடுக்குமான்னு தெரியல. போன வேலண்டைன்ஸ் டே அப்போ சதி எனக்கு 2 ட்ரெஸ்ஸு. ஒன்னு எடுக்கிறதுக்காக சதி என்னை கூட்டிட்டு போயிருந்தான். அங்க வச்சு சும்மா கேஷுவலா இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா அது சதி கிட்ட கேஷ் நான் கொடுக்கல. ஆனா நைட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேஷ் வாங்கி வச்சுட்டு என்னை எழுப்பலாம் கரெக்டா 12 o'clock. நான் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டேன். இல்ல நான் நல்லா இருக்குன்னு சும்மா சொன்னேன், அந்த ட்ரெஸ் எப்படி இங்க இருக்கு அப்படின்ட்டு. இதான் எனக்கு எடுத்தேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலரா இருக்கணும்ட்டு. இப்போ இந்த மாதிரி கலர்லாம் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகுதுல்ல. ஸோ நான் இந்த கலர் தான் சூஸ் பண்ணேன். அப்படி வர ஏன்னா இந்த ஒல்லியா இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பிரச்சனை என்னன்னா, எஸ் சைஸ் ரேர், கிடைக்கவே கிடைக்காது. எங்க போய் டாப் எது எஸ் சைஸ் கேட்டாலும் எஸ் சைஸ் இருக்காது, இல்லங்க ஸ்டாக் இல்ல, அப்படிதான் எப்போதுமே சொல்லுவாங்க. சரி, ஓகே, எம் சைஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னா எம் சைஸ்லயுமே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்காது. இருக்கிறதெல்லாம் எக்ஸ்எல், எல், எக்ஸ், டபுள் எக்ஸ்எல். அப்ப நாங்களாம் எங்க போறது? கொஞ்சம் அந்த இந்த மாதிரி யாருக்கெல்லாம் ஃபீலிங் இருக்கோ சொல்லுங்க. எப்போதுமே இதுதான். இந்த ஒல்லியா இருக்கிறதால இது ஒரு மெயினான பிரச்சனைங்க. சரி, நான் எம்ல தான் பார்த்தேன். ஏன்னா எஸ்ல இல்ல, எனக்கு எஸ் தான் சைஸ். எம்ல பார்த்தேன். பார்த்து எடுத்துட்டு அப்புறம் வர வழியிலே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டேன். இல்லைன்னா அதுக்கு ஒரு 1 hour உட்காந்து நான் ஒரு மிஷின் வச்சிருக்கேன், ஹேண்ட் மிஷின், குட்டி தையல் மிஷின் வச்சிருக்கேன். அதுல உட்காந்து ஸ்டிச் பண்ற நூல் அந்த இருந்து வரும். அதை எப்படியா மாட்டி ஆனா ஸ்டிச் பண்ணி இது வரைக்கும் ஒரு 3 ட்ரெஸ் போட்டிருக்கேன். சரி, எதுக்கு தேவையில்லாத வேலை. வேலண்டைன்ஸ் டேனா 2 days தான் இருக்கு. அதுக்குள்ள இன்னும் நிறைய கிஃப்ட் வேற பர்ச்சேஸ் பண்ணோம். நான் கோல்ட் ஷாப்பும் போயிட்டு வந்தேன். இங்க மோத்தின்னு ஒரு கோல்ட் ஷாப். அங்க போயிட்டு ரிங் பார்த்தேன். 1 கிராம் ரிங் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு 1 கிராம் 2 கிராம்ல பார்த்தேன். எனக்கு அவ்வளவு டிசைன்ஸ் எதுவும் பிடிக்கல. ஒரே ஒரு டிசைன்ல மட்டும் ஓம் அந்த சிம்பிள் போட்டிருந்தது. எடுக்கலாம்னு யோசிச்சேன். இன்னைக்கு ரேட் வந்து 14,600 இருக்கு. சரி, இன்னும் 2 days இருக்கு, பார்க்கலாம் ரேட் எப்படி இருக்கு. ஆனா வேலண்டைன்ஸ் டேங்கிறதாலயே ஏத்துவாங்க ரேட்டு. நிறைய பேருக்கு கோல்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. நான் எப்போதுமே சதிக்கு கோல்ட்ல எதுவும் ப்ரெசென்ட் பண்ணது இல்ல. ஸோ கோல்ட்ல ஒரு ரிங் வாங்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. கன்ஃபார்மா இல்ல, பார்த்துட்டு வந்திருக்கேன். அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாளைக்கு இல்ல நாளை கழிச்சுக்குள்ள நான் எடுத்தேன்னா அதையும் நான் வீடியோல ஷேர் பண்றேன். டடான், டடான். நல்லா இருக்கா? இப்போ வந்து இந்த கலர் தாங்க கொஞ்சம் இப்போ கொஞ்சம் ரேரான கலர்ஸ் எல்லாம் இப்ப ட்ரெண்டிங் அந்த மாதிரி இருக்கு. நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பார்த்தது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி. அதனால இந்த இது எடுத்துட்டேன். சதிக்கு அப்படியே இதுக்கு மேட்சா கொஞ்சம் ஃபேண்ட் இந்த கலருக்கு அப்படியே மேட்சா
இந்த ஜென்ஸுக்கு மட்டும் என்னதான் இருக்குன்னு தெரியல. நமக்கு ஒரு 900, 1000க்கு ஒரு செட்டே எடுத்துடுறோம். ஆனா, இந்த ஜென்ஸுக்கு ஒரு ஷர்ட் மட்டுமே 650, 700 அந்த ரேஞ்சில தான் நல்லா இருக்கும். இந்த கலர் தான். மேட்ச் ஆகுதா? இதுல என்ன பாப்கார்ன் ஷர்ட். அது பக்காவா மேட்ச் ஆனுச்சு. இது கொஞ்சம் சிங்க் ஆகுதா அப்படின்னு பாக்குற மாதிரி இருக்கு. ஆனா சிங்க் ஆகுது. ஆனா அந்த பாப்கார்ன் ஷர்ட் வந்து பக்காவா மேட்ச் ஆகுற மாதிரி இருந்தது. பட் மேக்ஸிமம் நிறைய சதிகிட்ட பாப்கார்ன் ஷர்ட் தான் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். கொஞ்சம் ட்ரெண்டியா இருக்கட்டும். காட்டன்லாம் கொஞ்சம் ஏஜ்டானவங்க போடுற மாதிரி என் மைண்ட் செட்டு. அதனால நான் காட்டன் மேக்ஸிமம் நான் சதிக்கு எடுக்கவே மாட்டேன். நான் எடுத்தேன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெண்டியா பாப்கார்ன் ஷர்ட் இல்லைன்னா காட்டன் பிளெண்டர் ஷர்ட்ஸ், பிரிண்டர் ஷர்ட்ஸ் அது மாதிரி தான் எடுப்பேன். இந்த வாட்டி சரி கொஞ்சம் ஃபார்மலா இருக்கட்டும் அப்படின்ட்டு காட்டன் ஷர்ட் எடுத்திருக்கேன். சதிக்கும் எம் சைஸ் தான். நல்லா இருக்கா? கலர் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. ஸோ வேலண்டைன்ஸ் டேக்கு என்னோட சைட்ல சதி என்ன கிஃப்ட் வாங்குது எனக்கு எதுவுமே தெரியல. சதிக்கு அந்த மாதிரிலாம் பெருசா ரொம்பலாம் இம்ப்ரெஸ் பண்ண தெரியாது. நானும் ரொம்ப பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். சின்ன சின்னதா ஒரு சாக்லேட்டு இல்ல எனக்கு பிடிச்சது ஒரு இயரிங், அதாவது ஃபேன்சி இயரிங் அது மாதிரி வாங்கி கொடுத்தாலே நான் வந்து ஃபிளாட் ஆயிருவேன். ஓஹோ! எனக்கா வாங்கி குடுத்தியா? அப்படிங்கிற மாரி. பட் திஸ் டைம் நான் வந்து சதிக்கு வந்து யோசிச்சு யோசிச்சு ஒண்ணொன்னா பண்றேன். எப்படி சதியோட ரியாக்ஷன் நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. சும்மா ஒரு ரோஸ் குடுத்ததுக்கு அது எவ்வளவு ஹாப்பியாச்சுன்ட்டு அதுலதான் தோணுச்சு. சரி, ஒரு ரோஸுக்கே இவ்வளவு ஆள் இம்ப்ரெஸ் ஆகுதுன்னா நம்ம அந்த அளவுக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணி தொலைச்சிருக்கோம் அப்படின்ட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு தான். இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு சதிக்கு. அதெல்லாம் நான் வீடியோல ரிவீல் பண்றேன். ஓகே. இது கூட இன்னும் வாங்குனேன். என்ன வாங்கினேன்னா கர்டைன்ஸ் தான் எடுப்பேன். டோருக்கோ விண்டோக்கோ ஆல்ரெடி நம்ம வீட்டை சுத்தி பாத்தீங்கன்னாலே இங்க 2 கர்டைன் அங்க 2 3 4 மொத்தமே இதை சுத்தி 5 கர்டைன்ஸ் கிட்ட இருக்கு. 6 கர்டைன்ஸ் இருக்கு. ஏன்னா ரொம்ப எங்களுக்கு வந்து ஓப்பனா மாதிரி வேண்டாம், கொஞ்சம் க்ளோஸ்டா இருந்தாலே ஓகேன்னு சொல்லிட்டு இந்த 2 விண்டோ ஓப்பனே பண்ண மாட்டோம். இது ஒண்ணு ஓப்பன்லயே இருக்கும். ஆனா கர்டைன் வந்து எப்போ போட மாட்டோம். சோ நமக்கு கர்டைன்ஸும் ஃபுல்லா சுத்தி இருக்கு. மெயினா வீடியோஸ்க்காக தான் நிறைய நம்ம ஷார்ட்ஸ் எல்லாம் பண்றோம். இந்த கர்டைன் ஒரே லுக்கா இருக்கு, சரி வேற கர்டைன் மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பிடிச்சிருந்தது. நான் வந்து கோல்டன் கலர் போலாம் பார்த்தேன். ஆக்சுவலா இது எல்லோ கலர் பெயிண்டிங் தான். எல்லோக்கும் கோல்டனும் போட்டா எப்படி இருக்கும்? சட்டிலா தானே இருக்கும். சோ கான்ட்ராஸ்டா போட்டா நல்லா இருக்கும்னு மெரூன் கேட்டேன். மெரூன் கலர் இல்ல. சோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேட்டர்ன் எடுத்துட்டேன். கொஞ்சம் கோல்டன் ஷேடு கிட்டத்தட்ட இதுவும் இந்த அந்த இருக்க இந்த ஸ்கிரீன் லோக்கும் சேம் தான். பட் நான் இது வந்து 2 எடுத்துட்டு வந்திருக்கேன். 2 இதுல போட்டிருக்கேன். போட்டுட்டு வீடியோல எப்படி இருக்கு அவுட்லுக் வந்து பார்க்கலாம். ஷார்ட்ஸ்ல எல்லாம் நான் அதை வந்து ஷேர் பண்றேன். அவுட்லுக் எப்படி இருக்கு, பேக்ரவுண்ட் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஓகேவா? ஓகே. நான் இன்னும் என்னென்ன கிஃப்ட்லாம் வாங்குறேன், சதி எப்படி சர்ப்ரைஸ் ஆகுறானா இல்லையா, எப்படி ரியாக்ட் பண்றான் அப்படிங்கிற வீடியோ எல்லாம் வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷனோட சேர்த்து நான் வந்து போஸ்ட் பண்றேன். அதுல பாருங்க. இது நான் வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு முன்னாடியே வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு இந்த கிஃப்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் இதை ஷேர் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பாக்குறேன். நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி ஃபென்டாஸ்டிக்கான வீடியோஸ், ஒரு வேலண்டைன்ஸ் டே வைபு, அப்புறம் கப்புள்ஸ் வைபு, காமெடி, பிளஸ் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன், மேக்ஸ் ரிலேட்டடா வீடியோஸ் நிறைய கேட்டிருந்தீங்க. அது வந்து இதுல போஸ்ட் பண்ணிட்டே இருந்தா கொஞ்சம் மிக்ஸ்டா நல்லா இருக்காது. ஃபன்னா ஒரு ட்ராக்கு, ஸ்டடீஸ் ஒரு ட்ராக்கு நல்லா இருக்காது. ஸோ செப்பரேட்டா அதுக்கு ஒரு சேனல் ஓபன் பண்ணலான்னு இருக்கேன். டெய்லி 6th to 12th மேக்ஸ் பிளஸ் அதர் சப்ஜெக்ட்ஸ் கூட இங்கிலீஷ், கிராமட்டிக்கல் எல்லாமே வீடியோஸை நான் போஸ்ட் பண்ணலாம். டெய்லி ஒரு வீடியோவா நான் போஸ்ட் பண்ணலான்னு நான் பிளான்ல இருக்கிறேன். அதுக்கு சேனலுக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க எனக்கு. நான் எப்படி திங்க் பண்ணி வச்சிருக்கேன்னா, மீனா மிஸ். என்னோட பேர் வந்து தேவி மீனா. நான் மீனா மிஸ்ன்னு திங்க் பண்ணி வச்சிருக்கேன் சேனல் நேம். நீங்க ஏதாவது எனக்கு சஜஸ்ட் பண்றதா இருந்தா சொல்லுங்க. என்ன மாதிரி பேர் வைக்கலாம் சேனலுக்குன்னு. புதுசா சேனல் ஓபன் பண்ணி ஒன்லி இட்ஸ் ரிலேட்டட் டு ஸ்டடீஸ்.
நாட் ஃபன், நாட் எனி மோர் vlogs. ஒன்லி இட்ஸ் ரிலேட்டட் டு ஸ்டடீஸ். அதுக்காக மட்டும் அந்த சேனல். எல்லாமே ஸ்டடீஸ் ரிலேட்டடா, மேக்ஸ் ரிலேட்டடா மேக்ஸிமம் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுவேன். டெய்லி வீடியோஸ். அதான் சேலஞ்ச். ஸோ சேனல் நேம் உங்களுக்கு தோன்றத சொல்லுங்க. ஓகே, ரொம்ப வளவலன்னு பேசிட்டு இருக்கேன். அடுத்த வீடியோல பார்க்குறேன்.